Good evening, Blail. Good evening, sir. Good evening. ஓகே, இன்றைக்கு 6:30க்கு தான் கிளாஸ் போட்டது. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சிக்கல் என்றபடியால் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ நாங்கள் பாடத்துக்குள்ளே வருவோம். ஓகே, குட் ஈவினிங் கபினேஷ்கர். நாங்கள் இந்த நியூட்டன் இயக்க விதிகள் முடிச்சிட்டோமா சார்? 3 விதிகள் பார்த்தோம் சார், உந்தம் பார்க்கல சார். அதுக்கு அங்கால பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே, இப்போ 3 விதிகள் முடிச்சுட்டு இன்னைக்கு உந்தம் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு முடிச்சிருவோம். அந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டும் நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் டிலே தான். இப்போ 2ஆம் தவணை 7ஆம் பாடம் 8ஆம் பாடம் போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் டிலே தான். ஓகே, பார்ப்போம். நியூட்டன் இயக்க விதிகள். பண்றேன். சார் 2ஆம் விதியில இருக்கிற கணக்கும் பார்க்கணுமே சார். 2ஆம் விதி இந்த கணித்தல்கள் பார்க்கணும் இல்லையா அன்றைக்கு? ஆமாம் சார். ஓகே சார், கணித்தல்கள் பார்த்தோம் சார். பார்த்துட்டுமா? ஓகே, உங்களுக்கு புக் ஷேர் ஆகுது பிள்ளைகள். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன மீட்டரோட வந்துடுறேன். விசை என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இழுத்தலும் தள்ளுதலும் விசை. விசை ஒரு காவிக்கணியம், பருமன் திசையும் கொண்டது. விசை அளக்கிற அழகு நியூட்டன் உங்களுக்கு தெரியும். விசையை பிரயோகித்து நாங்க பல்வேறு வேலைகளை செய்யறோம். ஓய்வில் உள்ள பொருளை இயங்க செய்யறோம், இயங்குற பொருளை ஓய்வடை செய்யறோம். இயக்க திசையை மாற்றுகின்றோம். கதியை கூட்டவோ குறைக்கவோ விசையை பாவிக்கலாம். வடிவத்தை மாற்றலாம். இதெல்லாம் கிரேட் 9ல படிச்சது. 1ஆம் இயக்க விதி சொல்லுகின்றது உங்களுக்கு தெரியும். சமப்படுத்தாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த சமப்படுத்தா விசை என்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப சாதாரணமாக ஒரு பொருள் ஓய்வில் இருக்குதுன்றா அதன் மீது உராய்வு என்ற ஒரு விசை தொழிற்படும். அந்த உராய்வை மிஞ்சுகின்ற விசைதான் சமப்படுத்தா விசை என்று சொல்றோம் நாங்க. அப்போ அன்றாட வாழ்க்கையில 1ஆம் விதியின் பிரயோகம் என்று சொன்னா என்னென்ன? அன்றாட வாழ்க்கையில பிரயோகம் கேரம்போர்ட்ல கேரம்காய், கேரம்போர்ட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம்? பவுடர் பூசல். பவுடர் போட்டோம் என்றால் கேரம்போர்ட்ல என்ன மாற்றம் நடக்கும்? உராய்வு விசை குறையும் சார். உராய்வு விசை குறையும். அந்த கொயின் இருக்குல்ல, அந்த குச்சியோட வேகம் அதிகரிக்கும். போற ஸ்பீட், தூரம் எல்லாம் அதிகரிக்கும். வேற என்ன நியூட்டன் 1ஆம் விதியின் பிரயோகம்? முக்கியமான ஒன்று ஞாபகம் இல்லையா? ஆசனப்பட்டி. சீட் பெல்ட் போடுறது இல்லையா? சீட் பெல்ட் போடுறது வரும். ஆசனப்பட்டி அணிதல் உங்களுக்கு தெரியும். வாகனங்கள்ல போகும்போது ஏற்படுற விபத்துகளால் ஏற்படுற அந்த ஆக்சிடென்டால வார உயிர் சேதங்களை குறைப்பதற்கு இந்த ஆசனப்பட்டி அணிகிறது மிகவும் ஒரு உறுதுணையாக அமைகின்றது. அப்ப அதன் சயின்டிபிக் விளக்கம் நான் தந்திருந்தேன். இப்ப வாகனம் போகும்போது வாகனத்தோட கதி என்னவோ, ஸ்பீட் என்னவோ, அந்த ஸ்பீட் எங்கட உடம்புண்ட கால் பகுதிக்கு கிடைச்சிரும், உடல் மேற்பகுதிக்கு கிடைக்காது. எனவே மிக வேகமாக பிரேக் பண்ணும்போது, தடுப்பை பிரயோகிக்கும் போது வாகனம் ஓய்வடைகின்றது, எங்கட கால்களும் ஓய்வடைகின்றது. உடல் மேல் பகுதி ஓய்வடையாம அந்த வந்த வேகத்துல வீசப்படுது முன்னாடி. இதே நிலைமை தான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்க பிக்கப் பண்ணும்போது பின்னாடி தள்ளுபடுறது. இது எல்லாமே 1ஆம் விதியின் பிரயோகமாக இருக்கு. அடுத்து 2ஆம் விதி. 2ஆம் விதி ஒரு ஆள் சொல்லலாமா? நான் சொல்றேன் சார். ஞாபகப்படுத்துங்க. ஓகே. ஒரு பொருளில் ஏற்படும் மாறுமுடுகள் அதற்கு வழங்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். வெரி குட். அதாவது ஒரு இயக்கத்தின் போது ஏற்படக்கூடிய ஆர்முடுகள் சமநர விசைக்கு நேர்விகித சமன். விசை கூடுனா ஆர்முடுகள் கூடும்.
ஒரு தெரியும், இது நார்மலான உதாரணம் நிறைய விளங்கப்படுத்தினது. அதே மாதிரி திணிவுக்கு நேர்மாறு வீத சமம், திணிவு கூட கூட ஆர்முடுகள் குறையும். இது இரண்டாம் விதி. இரண்டாம் விதிக்கான கணித வடிவம் F = ma படிச்சது. சோ இந்த இரண்டாம் விதியோட சம்பந்தப்பட்ட அந்த பயிற்சி செய்திருந்தான் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். F = ma. இந்த பயிற்சி செய்யல சார், நீங்க கணக்கு போட்டீங்க சார். நான் இந்த பயிற்சி இந்த பாடத்துல இந்த அட்டவணை அது செய்யல சார். அப்ப குயிக்கா ட்ரை பண்ணி பாப்போமா? சும்மா குயிக்கா முடிச்சிட்டு போவோம். ட்ரை பண்ணி பாப்போம். F = ma, அதான் சமன்பாடு. சமன்பாடை கொண்டு இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கு முயற்சிகளை பார்ப்போம். முதலாவது அட்டவணையை மட்டும் ஃபில் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, இந்த முதலாவது கேள்வி பார்ப்போமா? ஓகே சார். F = ma. F = ma என்று தெரியும். விசை சமனறு விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள். இங்க திணிவு 3 கிலோகிராம் தந்திருக்கிறாங்க. ஆர்முடுகள் 2 மீட்டர்/செகண்ட் -2 தரப்பட்டிருக்கு. ஆகவே 6 நியூட்டன் என்பது முதலாவதுக்கு விட, அல்லது 6 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் -2 அநேகமானவங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வியில நியூட்டன் தந்திருக்காங்க 40, திணிவு 10 கிலோகிராம் தந்திருக்காங்க. அப்ப ஆர்முடுகள் 4 மீட்டர்/செகண்ட் -2, சரியா? ஆமாம் சார். ஓகே. அடுத்த கேள்வியில 30 நியூட்டன் தரப்பட்டிருக்கு. ஆர்முடுகள் 1.5 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்க 30 பிரதிட்டு எடுத்தீங்கன்னா விட 30 நாங்க 1.5 வகுக்கணும். 20 கிலோவா? ஓம் சார். 20 கிலோகிராம் விட. என்ன கவினேஸ்கர், ஓகேவா? டவுட்டா? ஓம் சார். சரியா? ஓம் சார். 1.5 ஏன் வரும், 1.5 அங்கால போய் வகுப்படும். அப்ப 30 1.5 வகுக்கணும். ஒரு முழு எண்ண தசம் எண்ணால வகுக்க முடியாது. ஆகவே தசம் நீக்கி பார்க்கணும். தசம் நீக்கி பார்த்தா கீழே 15 இருக்கு, மேல 30 இருக்கு. அப்ப தசம் நீக்கி பார்த்தா ஒரு தானம் தசம் அசைகிறதால தொகுதி எண்ணில் ஒரு சைபரை சேர்த்துக்கொள்ளலாம். 300 15ஆல பிரிக்கிறதும் 30 1.5 பிரிக்கிறதும் விட ஒரே விட தான் வரும். அடுத்த 2 நியூட்டன் தரப்பட்டிருக்கு. 500 கிலோகிராம் தான் தந்திருக்கிறாங்க. அப்ப ஆர்முடுகள் 2/500 அல்லது 1/250 வரும் இல்லையா? கணித்தல்களை பார்த்துக்கோங்க. கணித்தல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப ஈஸியா மிக இலகுவாக பிரிக்கக்கூடிய வகையில தான் எங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வரும். இரண்டாவது வீட்டில் நீங்க செய்து பாருங்க, செய்து பார்த்து எடுத்துருவாங்க. மூன்றாவது விதி, ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. இதனுடைய பிரயோகம் என்னென்ன? ரொக்கட்டேவுகணி.
அதாவது இந்த ரொக்கெட்டுகள் லான்ச் பண்றது, படகு ஓட்டுறது, நீந்துறது, நடக்கிறது எல்லாமே நியூட்டனின் 3ஆம் விதியின் பிரயோகங்களாக இருக்கு. ஸோ இந்த 3ஆம் விதியின் பிரயோகத்துல இந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துப்பட்டதா? சார் வீடியோஸ்கள் பார்க்கல. ஓகே. இல்ல இது ஒரு ஸ்ரீசாத், இது ஒரு சாதாரணமான ஒரு பரிசோதனை. என்னன்னு கேட்டா, அந்த எங்களுக்கு தெரியும் பலூனை ஊதினதோட நாங்க விட்டோம்னா அது பலூன் மிக வேகமாக பறக்கும். ஏண்டா அங்க தாக்கம் எது, மறுதாக்கம் எது? பலூன் ஊதினவாறு விட்டீங்கன்னா மிக வேகமாக அப்படி பறக்கும். அதான் ரொக்கெட் மாதிரி பறக்கும். அந்த இடத்துல தாக்கம் எது, மறுதாக்கம் எது? ஏண்டா நியூட்டன் 3ஆம் விதி சொல்றது தாக்கமும் மறுதாக்கமும் சமனானதாகவும் எதிரானதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல எது தாக்கம், எது மறுதாக்கம்? காத்து வந்து புவியை தொடுறது வந்து தாக்கமும், அந்த புவியில இருந்து மேலெழும்பி செல்றது மறுதாக்கமும். ஓகே, அது ராக்கெட்ல தானே. இந்த பலூனை பொறுத்தவரையில பலூனுக்குள்ள இருந்து வெளிநோக்கி விசை கொடுக்கிறது தாக்கம். வெளியில இருக்கக்கூடிய வழி பலூனை முன்னோக்கி தள்ளுகின்றது தான் மறுதாக்கம். பார்த்துக்கொள்ளுங்க, தாக்கம் மறுதாக்கம். அப்ப இந்த இடத்துல என்ன கேள்வின்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று தயாரிக்கிறாங்க. இப்படி இப்படி இது ஒரு கண்ணாடி, சரி கம்பி, ஒரு இரும்பு கம்பி. இது ஒரு இரும்பு கம்பி. இரும்பு கம்பி மீது பானக்குழாய் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு. ஸ்ட்ரோ ஒன்று பொருத்தப்பட்டு ஒட்டப்படல. ஒரு ஒரு கம்பிக்கு மேல ஒரு ஸ்ட்ரோ போட்டிருக்காங்க. ஸ்ட்ரோட ஒரு பலூன் ஒட்டப்பட்டிருக்கு. பலூன், அந்த பலூன் வந்து வழி நிரப்பப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த பாருங்க, பலூன் வந்து வழியால் நிரப்பி இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்கிறாங்க. முடிச்சிட்டு இந்த முடிச்சிய அவிழ்த்து விட்டா பலூனுக்குள்ள உள்ள வழி வெளியில தாக்கும், வெளியே இருக்கிற வழி பலூனை முன்னோக்கி தள்ளும். பலூன் முன்னோக்கி அசையும் இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல தாக்கம் மறுதாக்கம் என்பது நான் சொல்லிட்டேன். பலூனுக்குள்ள உள்ள வழி பின்னோக்கி தள்ளுறது தாக்கம், வெளியில இருக்கக்கூடிய வழி உள்நோக்கி முன்னோக்கி தள்ளுறது மறுதாக்கம். இந்த பலூன் மிக தொலை தூரம் செல்வதற்கு, சரி இப்ப இந்த கம்பி நீட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா நீளமா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பி நன்கு நீட்டப்பட்டு இருக்கு, ரைட். இந்த பலூன் மிக நீண்ட தூரம் செல்வதற்கு என்ன உபாயங்களை மேற்கொள்ளலாம் என்று கேட்கிறாங்க. நீங்க என்ன உபாயம் சொல்ல விரும்புறீங்க? அது எக்ஸாம்ல வந்த கேள்வி உண்டு, அதான் கேட்கிறேன். பலூன்ல வழி வெளியே வர வர பலூன் முன்னோக்கி போகும். அப்ப போற தூரம் மிக நீண்ட தூரம் செலுத்துவதற்கு என்ன உபாயங்களை மேற்கொள்ளலாம்னு கேட்கிறாங்க. துவாரத்தை சிறிதாக்குதல். ஓகே, பலூன் துவாரத்தை சிறிதாக்குனா கபினேஷ்கர் எப்படி என்ன நடக்கும்? சார் வேகம் குறைவடையும். வேகம் நீங்க நீண்ட தூரம் போகுமா அப்படியா? ஓகே, கபினேஷ்கர் ஐடியா அது. ஓகே, வேறு சார் வழியை கொஞ்சம் கூடுதலா நிரப்புது. பலூனுக்குள்ள வழிய மிகையா நிரப்பணும்டா அந்த பலூனுக்குள்ள உள்ள வழி இருக்கிற வரைக்கும் அந்த பலூன் போகுமே, அப்ப கொஞ்சம் தூரம் போகும். ஓகே ஸ்ரீசாத், வெல் டன். வேறு ஒன்று பலூண்ட வாய் துவாரத்தை சிறிதாக்குதல், இன்னொன்று பலூனினுள் அடக்கப்பட்டிருக்க வழியின் கன அளவு அதிகரித்தல். வேறு வேறு என்ன செய்யலாம்? இந்த கம்பியோட ஒப்பிட்டு யோசிங்க. சார் நேரா அந்த கம்பியில வந்து அது போறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தடையை உருவாக்குறது, அந்த கம்பியில போற மாதிரி. கம்பியில போற மாதிரி என்ன செய்யலாம்? அந்த ஒரு பைப் மாதிரி வச்சு அந்த பலூனுக்கு நேரா செட் பண்றது. வேறு இந்த பலூன் உள்ள வழி வெளியே வர வர பலூன் முன்னோக்கி தள்ளுபடும். அந்த நேரம் இந்த ஸ்ட்ரோவோட சேர்த்து இழுத்து கொண்டு போகும். இந்த கம்பியினூடாக ஸ்ட்ரோவோட சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மிக நீண்ட தூரம் மூவ் ஆவதற்கு வேற என்ன செய்யலாம்னு கேட்கிறாங்க. அந்த கம்பியை நேராக்கி வைக்கிறோம். கம்பியை நேரா வச்சு கொள்றது. வளைச்சிருந்தா இறுகிரும் இல்லையா? அப்ப நேராக வைத்திருக்கலாம், கம்பியை நேராக்கி வைத்திருக்கலாம். ஓகே, கம்பி நேராக தான் இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்க கபினேஷ்கர். வேற என்ன செய்யலாம்? கம்பியிலே விஷயத்தை யோசிங்க பாப்போம். கம்பியை நேராக்குதல், ஓகே, மிக நீண்ட தூரம் பயணிக்க முடியும். தடை ஒன்றும் இல்லாம இருக்கிற மாதிரி வைக்கிறது.
எப்படி அதான் சரி சார் விளங்கப்படுத்துங்க கொஞ்சம். என்ன செய்யலாம், தடையை எப்படி குறைக்கலாம் கம்பியில? அந்த ஆயில் அந்த உராய்வு நீக்கி பதார்த்தங்களை அதுல சேர்க்கிறது. கம்பி மீது ஏதாவது எண்ணெய்களை பூசி விடுறது. இப்போ கம்பி கொஞ்சம் கரடு முரடா இருந்தா இந்த போற ஸ்ட்ரோ வந்து அங்கங்க கொஞ்சம் தடுமாறு, இருகிறதுக்கு பார்க்கும். ஆகவே இந்த கம்பிக்கு கொஞ்சம் எண்ணெய் அல்லது கிரீஸ், தேங்காய் எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் பூசி விட்டுறது. பூசி விட்டா கொஞ்சம் உராய்வு குறையும், வலுவலுப்பாயிரும். ஆக இந்த ஸ்ட்ரோவால் என்ன செய்ய முடியும், அந்த கம்பி வழியே வலிக்கு செல்ல முடியும். அவன் மிக நீண்ட தூரம் பயணிக்க முடியும். பாருங்க, அப்போ உண்டு பெலூனில் இருக்கக்கூடிய வலியின் அளவு அதிகரிக்கிறது, பெலூண்ட அந்த வாய் துவாரத்தின் அளவு மாற்றியமைத்தல், பானக்குழாய் செல்லக்கூடிய கம்பி மீது ஒயில் அல்லது எண்ணெய் கிரீஸ் பூசி உராய்வை குறைக்கிறது மூலமாக இந்த பெலூண்ட மிக நீண்ட தூர பயணத்தை அதிகரிக்க முடியும். ஓகே, இதான் 3ஆம் விதியின் பிரயோகம். இதுகள் ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணது கடந்த கிளாஸ்ல. இன்றைக்கு பார்க்க போறோம் உந்தம். உந்தம் சம்பந்தமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பு உந்தம். உந்தம் என்று சொல்லும் போது என்னது உந்தம் அப்படிங்கிறத நாங்க பேசுவதற்கு முன்னாடி, உந்தத்தின் மீது செல்வாக்கு செலுத்துற காரணி ஒரு பொருளின் திணிவும் ஒரு பொருளின் வேகமும். சரியா, ஒரு பொருள் ஒன்றின் திணிவும் அந்த பொருள் கொண்டிருக்கிற வேகமும் ஒரு உந்தத்தை தீர்மானிக்கிறது. அப்ப நாங்க இது 2 வகையில நாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு என் கையில ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை மெதுவாக தூக்கி போடுறேன் எங்கட கவினேஷ்கருக்கு. அப்ப கவினேஷ்கர் அந்த கல்லை நீங்க கெச் பிடிச்சுக்க முடியுமா, கஷ்டமா? முடியும் சார். அதே ஓங்கி அந்த கல்லால எறிகிறேன், இல்ல சார். என்ன காரணம்? ஒரே கல், ஆனால் ஏன் முதலாவது சந்தர்ப்பத்துல பிடித்துக்கொள்ள முடியுது, 2வது சந்தர்ப்பத்தை பிடித்துக்கொள்ள கஷ்டமா இருக்கு? என்ன காரணம்? முதலாவது சந்தர்ப்பத்துக்கும் 2ஆம் சந்தர்ப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? திணிவு மாறல, வேகம் மாறுது. 2 சந்தர்ப்பத்திலும் திணிவுகள் மாறல, வேகம் மாறுபடுது. ஆரம்ப சந்தர்ப்பத்துல வேகம் குறைவு, 2வதுல வேகம் கூட. அப்ப உண்மையில திணிவு மாறாத சந்தர்ப்பத்தில் அங்கு வேகம் அதிகரிக்கின்றது. அந்த வேகத்தால ஏன் உங்களால் அந்த கல்லை பிடித்து கொள்ள முடியலண்டா, அதுக்கு காரணம் உந்தம். உந்தம் அதிகம். வேகம் அதிகரிக்கும் போது அங்கு உந்தம் அதிகரிக்குது. வேகம் ஆரம்பத்துல குறைவா இருக்கிற நேரம் உந்தம் குறைவாக இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க பேசலாம். இப்போ ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பேனை ஒன்றை தூக்கி எறிஞ்சாண்டா பேனை பிடிக்கலாம். அதே ஒரு துவக்கால சுடும்போது வார புல்லட்டை எங்களால பிடிக்க முடியுமா? ஒரு துவக்குல இருந்து வார ஒரு புல்லட், ஒரு குண்டை எங்களால கையில பிடிச்சு நிறுத்த முடியுமா? இல்ல, முடியாது. ஆனால் ஒப்பிட்ட அளவுல பேனையை விட குண்டு ரொம்ப சின்னது இல்லையா? ஒப்பிட்ட அளவுல பேனையை விட குண்டு சின்னது. ஒப்பிட்ட அளவில் சில நேரம் திணிவு கூட ஓரளவு சமனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏன் குண்டை எங்களால் பிடிச்சு நிறுத்த முடியலன்னா, அதுல வேகம் அதிகம். வேகம் அதிகரிக்கும் போது உந்தம் அதிகரிக்கும். உந்தம் அப்படிங்கிற வசனத்தை விளங்கிக் கொள்ளுங்க. உந்தம்ங்கிறது இந்த மோதுகை அடையக்கூடிய அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வாகனங்கள் மோதுறதால எக்ஸிடென்ட் நடக்குது தானே, அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உந்தம் என்று கருதலாம். இப்ப நாங்க எங்களுக்கு விளங்குற மொழியில படிச்சு கொள்ளணுமே. விசை விசை என்று சொல்லும் போது விசைங்கிறது இப்ப எங்களுக்கு நல்லா தெரியும், இழுக்கிறது தள்ளுறது தான் விசை என்று எங்களுக்கு தெரியும். அதுபோல இந்த உந்தம்ங்கிறது மோதுகை. இந்த மோதுகையால வரக்கூடிய விளைவை தான் நாங்க உந்தம் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்படி பேசுவோமே, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஓகே, உதாரணத்துக்கு செரமிக் பிளேட் 2 இருக்கு. இது ஓலவெல்ல வந்த கேள்வி, ஓலவெல் பேப்பர்ல வந்த கேள்வி. இது உட மேஜையில 2 செரமிக் பிளேட்டுகள் இருக்கு. செரமிக் பிளேட்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், மக் செரமிக் பிளேட். ஒரு என்ன செய்றீங்க கேட்டா, ஒரு பஞ்சு உருண்டை, இன்னொன்னு இரும்பு உருண்டை, இரண்டையும் ஒரு உயரத்துல இருந்து கீழே விடுறீங்க. அந்த அந்த செரமிக் பிளேட் மேல விழுறீங்க. அப்போ பஞ்சு உருண்டையும் வந்து செரமிக் பிளேட் மேல விழுது, இரும்பு உருண்டையும் வந்து உங்களோட செரமிக் பிளேட் மேல விழுது. என்னத்தை அவதானிக்க முடியும் உங்களால? முதல்ல அந்த இரும்பு உருண்டை வந்து விலகும். ஓகே, வேறு என்னத்தை அவதானிக்கலாம்?
இரும்பு இரும்பு உருண்டைனால அந்த செரமிக் பிளேட் உடையும். உடையும். அப்ப அந்த மோதுகையால செரமிக் பிளேட் உடையும், பஞ்சு பந்துண்ட மோதுகையால செரமிக் பிளேட்டுக்கு ஒன்றும் நடக்காது. அப்ப அங்க என்னத்தை நாங்க பாக்குறோம்னா அந்த மோதுகை, அதை நாங்க உந்தம் என்று சொல்லுவோம். அதான் உந்தம். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஓலவில் அப்படிதான் கேள்வி வருது. மோதுகையால வார அந்த விளைவை தான் நாங்க உந்தம் என்று சொல்றோம். அப்ப அந்த உந்தத்தின் மீது செல்வாக்கு செலுத்துற காரணி பாருங்க, திணிவும் வேகமும். ஆக உந்தம் சமன் திணிவு தர வேகம். சமன்பாடை கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரியும் உந்தம் சமன் திணிவு தர வேகம்டா. திணிவுண்ட அலகு கிலோகிராம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிலோகிராம். வேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் -1. ஆக உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சமன்பாடை மட்டும் மனனம் செய்தால் போதுமானதாக இருக்கும். உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தத்தின் மீது செல்வாக்கு செலுத்துற காரணி திணிவும் வேகமும். அப்ப உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆகும். உந்தம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுலயும் எங்களுக்கு அதிகமா வாருது கணித்தல்கள் தான் வாருது. இந்த பாருங்க தந்திருக்காங்க, உதாரணங்கள் நிறைய தந்திருக்காங்க. இதுல மிக முக்கியமானது திணிவு கிலோகிராம்ல தரப்படணும். கிராம்ல இருந்தா நீங்க கிலோகிராமுக்கு மாத்தணும். இந்த பாருங்க உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தை நாங்க பார்க்கலாம். பாருங்க 5 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் பயணிச்சதுண்டா அதோட உந்தம் 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆகும். அதே மாதிரி 750 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள்டா நீங்க 750 கிராம கிலோகிராமுக்கு மாத்தணும். 1000 வகுத்து தர 4 மீட்டர் செகண்ட் -1. 750 நீங்க 1000 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 3 வரும். தர 4 4 4 சுருக்குப்பட 3 மட்டும் எஞ்சும். 3 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 தான் அதோட உந்தமாக இருக்கு. ஸோ இதுல நாங்கள் கொஞ்சம் கணித்தல்கள் செய்துட்டு போவோம். பயிற்சிகள் இருக்கு. இதுல 5வது கேள்விக்கும் எங்களோட 2வது பாடத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவு நினைவுல வச்சிருக்கிறீங்கிறத நாங்க பார்ப்போம். விடைகளை செய்வோமா? ஓகே சார். ஓகே, செய்து முடிச்சுட்டே போயிடுவோம். மிக வேகமாக நீங்க செய்யலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டைப்பிங் எரர் ஒன்று இருக்கு. ஓகே, இது 4 மீட்டர் செகண்ட் -1 வச்சுக்கோங்க. என்ன 4 நியூட்டன் வேகத்துல போகலாது. அதே மாதிரி நிறை 2 நியூட்டனாகவே இருக்கட்டும். சரி, அது ஓகே. ஓகே, இந்த 5 கேள்விகளை நாங்க செய்வோம்.
ஓகே சார். ஓகே பிள்ளைகள் முடிஞ்சிட்டதா இந்த மாதிரி? சார். ஓகே, ஒரு மோட்டார் வாகனத்தின் திணிவு 800 கிலோகிராம், அதன் வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1. உந்தத்தை கணிக்க. எங்களுக்கு தெரியும் உந்தம் சமன் திணிவு தர வேகம். அப்ப திணிவை வேகத்தை பெருக்கணும்டா 800 தர 5 எவ்வளோ? 4000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. 4000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அதே போல இரண்டாவது கேள்வியும் அதே ஐடியா தான் இல்லையா? 600 கிலோகிராம் கொண்ட ஒரு திணிவுள்ள ஒரு பொருள்
5 மீட்டர் செகண்ட் மைனஸ் உடன் இயங்குமாயின் அதன் உந்தம் 600 தர 5 3000 இல்லையா? ஓ ஓம் 3000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இந்த மூன்றாவது கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்ட் பாருங்க. 2 நியூட்டன் என்று தந்திருக்காங்க. அதன் வேகத்தை நான் மாத்தி கொடுத்திருக்கேன் 4. உந்தம் கேள்வி எப்படி செய்யறது? சார் நிறைய திணிவுக்கு மாத்தணும். வெரி குட். அப்ப நிறைய திணிவுக்கு மாத்தினா எவ்வளவு வரும் இந்த 2 நியூட்டன்கிற திணிவு? 20 கிலோகிராம். ஓகே ஸ்ரீசாத். சரி 200 கிலோ. 200 கிலோகிராம் அப்படியா? ஓ சார். வேகம் 4 என்று தெரியும். 2 நியூட்டன் என்றா எத்தனை கிலோகிராம்? 2 நியூட்டன் என்றா பாருங்க, இந்த இடத்துலதான் மிகப்பெரிய பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகுது. கவினிஸ்டர் உங்களோட திணிவு எவ்வளவு? சார் 20 கிலோகிராம். ஓகே, கவினிஸ்கட்ட திணிவு 20 கிலோகிராமா? ஓம் 20 கிலோகிராம் என்றா கவினிஸ்கட்ட திணிவு நீரே எவ்வளவு? வெயிட் ரொம்ப குறைவா இருக்கு மைக்கிருக்கு கவினிஸ்கர். சார் இல்ல சார். ஓகே 20 கிலோகிராம் கவினிஸ்கர் என்றா உங்களோட நிறை எவ்வளவு கவினிஸ்கர்? சார் நான் 20 கிலோகிராம் இல்ல, நீங்க கேள்வியில கேக்குறீங்கன்னு நினைச்சேன் சார். ஓகே ஓகே. கவினேஷ்கர் நாங்க அது அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கல இல்லையா? கிரேட் 9ல படிச்சிருக்க ஞாபகம் இல்லை உங்க எல்லாரும். கிரேட் 9ல படிச்சிருக்கோம் ஞாபகம் இல்லை. திணிவை கிலோகிராமை 10ஆல் பெருக்க வருவது நிறை. ஏண்டா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோகிராம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். 5 கிலோகிராம் என்றால் 5 கிலோகிராம் என்று சொன்னா அதன் நிறை எவ்வளவுன்னு கேட்டா 5 தர 10. அப்ப எவ்வளவு? 50 நியூட்டன். இது நாங்க இனிமே தான் படிப்போம் இல்லையா? சாரி. ஓகே, 5 கிலோகிராம் என்றால் 50 நியூட்டன். 50 நியூட்டன் என்றால் 5 கிலோகிராம். அப்ப கிலோகிராம நியூட்டனுக்கு மாத்த 10ஆல பெருக்கிற மாதிரி நியூட்டனை எப்படி கிலோகிராம் மாத்துறது? 10ஆல வகுக்கணும். அப்ப 2 நியூட்டனை நாங்க 10ஆல வகுக்கணும். 10ஆல வகுத்தோம் என்றால் 0.2 கிலோகிராம் என்று வரும் விட. சரியா? அடுத்த டாபிக் இதுதான். அப்ப 0.2 கிலோகிராம் என்றால் அப்ப 0.2 கிலோகிராம் நீங்க 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 பெருக்கிறனால 0.8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று விட வரும். அந்த இடத்துல அந்த நியூட்டன்ங்கிறத நாங்க இன்னும் படிக்கல. கிரேட் 9ல தானே படிச்சேன், 10ல படிக்கல. இப்ப அடுத்த தலைப்பு தான். ஸோ நான் நினைச்சேன் அதை படிப்பிச்சிட்டோமோங்கிற ஞாபகத்துல கேட்டேன், சாரி. ஸோ இந்த 3ஆவது கேள்வி பார்த்துக்கோங்க, பிறகு நாங்க பார்ப்போம். 3ஆவது கேள்வி நாங்க பிறகு பார்ப்போம். 3ஆவது இருக்கட்டும், பிறகு பார்ப்போம். 4ஆவது, இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் உந்தம் 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனின். இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருளோட உந்தம் 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் எனின் அதன் திணிவு 500 கிராம் எனின் வேகத்தை காண்க. எங்களுக்கு தெரியும் உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தம் பி, பிக்கு பதிலாக 6 பிரதியிடனும் சமன் எம் கேள்வி தர வி. வி தான் கேள்வி. திணிவு 500 கிராம் என்று கொடுத்திருக்காங்க. எப்படி போடுறது? 500 என்று போடுறதா? இல்ல சார் 1000 கிராம். 500 × 1000 போடணும். 500 1000ஆல பிரிச்சாதான் கிலோகிராம் எங்களுக்கு கிடைக்கும். தர வேகம், வேகம் எங்களுக்கு கேள்வி. அப்போ ஆல்ரெடி சமனுக்கு அங்கால 6 இருக்கு. சமன் 500 1000ஆல பிரிச்சிங்கன்னா 0.5 கிலோகிராம் தர வி. விய காணணும்னு கேட்டா 6 நீங்க பிரிக்கணும் 0.5ஆல. சமன் வி வரும். 6 0.5ஆல பிரிச்சா என்ன விட? 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1.
பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சுருக்கல்களை பார்த்துக்கோங்க. இந்த முறையும் இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல தசம பெருக்கல் தசம பிரித்தலால மிக அநேகமான மாணவர்கள் இடர் பெற்றிருந்தாங்க. ஒரு 4 மார்க்ஸ் அளவுக்கு இந்த முறை இழக்கக்கூடியதாக இருந்தது. தசம சாதாரண தசமம் எல்லாம் தெரியும், சமன்பாடு தெரியும், பிரதியிடுதல் தெரியும், எல்லாம் செய்திருந்தாங்க. தசம பெருக்கல் பிரித்தல் பிழை காரணமாக அந்த 4 மார்க்ஸ் மாதிரி இழந்திருந்தாங்க. இந்த முறை கவனமா பார்த்துக்கோங்க. கடைசி கேள்வி 5வது. 3 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எரியப்பட்டது. ரைட், நல்ல கேள்வி. வார 3 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் மேல் நோக்கி எரியப்பட்டது. இயக்கம் ஆரம்பிக்கும் போது வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். அப்ப ஆரம்ப வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1. அப்ப ஆரம்ப உந்தம் கேள்வி. உந்தம் சமன் P சமன் mvன்னு எங்களுக்கு தெரியும். உந்தம் தான் கேள்வி. திணிவு 3 கிலோகிராம் தந்திருக்கிறாங்க. வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 தரப்பட்டிருக்கு. அப்போ உந்தம் சமன் 3 தர 10 30 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று எங்களுக்கு வந்திருக்கும் விட கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இது முதலாவது கேள்விக்கான விடவில்லை. ஆரம்ப உந்தம் 30 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அடுத்த கேள்வி என்ன? அது கிளம்பும் உயர்ந்தபட்ச உயரத்தில் உந்தம் யாது? எனக்கு விடைய சொல்லுங்க பாபு. மூணு கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் உச்சியை அடையும் போது அதன் உந்தம் எவ்வளவு கேட்கிறாங்க. 0. ஏன் ஸ்ரீசாத் 0? சார் உயர்ந்த பட்சத்தை அடைஞ்சிட்டு திரும்பி கீழே வரணும். ஓகே. ஒரு பொருளை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியும் போது வேகத்துக்கு என்ன நடக்கும்? வேகம் படிப்படியாக குறையும். படிப்படியாக குறையும். உயர்ந்தபட்ச உயரத்துல அதன் வேகம் எவ்வளவாக இருக்கும்? 3 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. உயர்ந்தபட்ச உயரத்துல அதன் வேகம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டேன். 0. எந்த ஒரு வேகத்துல நீங்க எரிஞ்சாலும் சரி, அது 100, 200, 500, எந்த ஒரு வேகத்தோட நீங்க ஒரு பொருளை நிலைக்குத்தாக மேல போட்டீங்கன்னா மேல போக 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 வேகம் படிப்படியாக குறையும். ஒரு செகண்டுக்கு எத்தனை வீதத்துல குறையும் ஞாபகம் இருக்கா? 9.8 மீட்டர் செகண்ட் -1. ஓகே, 10 நாங்க அன்னளவா எடுத்தா கணக்கு செஞ்சிருக்கோம். பாத்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 2 யூனிட் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் தருவேன். சரியா? அப்போ படிப்படியாக மேல் நோக்கி செல்லும் போது படிப்படியாக வேகம் 10 குறையும். ஒரு செகண்டுக்கு 10 என்ற அடிப்படையில குறையும். அப்போ உச்சியை அடையும் போது அதோட வேகம் 0. அந்த நேரம் தான் அடுத்து அந்த பொருள் கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்ப எந்த ஒரு பொருளும் அதி உயரத்துல வேகம் 0. ஆக உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவு மாறாத உச்சியிலே 3 கிலோகிராம் தான். வேகம் 0 என்றால் ஒரு இலக்கத்தை 0 பெருக்குனீங்கன்னா என்ன விட வரும்? 3 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. என்ன 3? 0. அது உயரத்தில் உந்தம் 0. 5வது கேள்வியில பி பாட்டுக்கு விட 0 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பயிற்சிகள் நல்லதா போயிட்டு பார்த்தது நல்லது. ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு கண்டென்ட் இதையும் பார்த்து முடிக்கலாம். ஓம் சார், எனக்கு இன்னைக்கு கிளாஸ் விட்டு விட்டு வந்து கொண்டுச்சு. உந்தம்ன்ற பாடம் எனக்கு விளங்கல சார். யார் பேசுறது சரியா சொன்னா? இல்மாவா? ஓ சார். இல்மா என்னடா மழையா உங்களோட ஊர் வழிய? இல்மாட நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் தான் போல. நான் பேசுற கிளியரா வருதா? அப்படியா ஸ்ரீசாத்? ஓம் சார், கிளியரா வருது. ஓகே. இல்மா சொல்லுங்க. இல்மா சொல்லுங்க. என்ன இல்மா பேசுங்க. பேசினா விளங்கும் என்ன ப்ராப்ளம்னு பாத்துடலாம்.
சொன்னேனே சார், விலங்கல் ஒரு பாடம். ஓகேம்மா. இல்மா, நாங்க இந்த பாடம் ஸ்டார்ட்ல இருந்து விளங்கலையா அல்லது இன்றைக்கு பார்த்தது விளக்கம் இல்லையா? இன்னைக்கு பார்த்தது விலங்கல் சார். ஓகே இல்மா, நாங்க இன்றைக்கு பார்த்தது இந்த உந்தம்ங்கிற தலைப்பு மட்டும்தான் பார்த்தோம் இல்மா. ஓகேவா? வாரம் கொஞ்சம். ஓகே சார். ஓகே, இந்த வாரம் நான் காட்டன் பண்ணிட்டு இந்த உந்தம்ங்கிற கண்டென்ட்ல என்ன பார்த்தோம்னு கேட்டா அன்றைக்கு கொஞ்சம் இதை சொல்லிட்டு போயிடுவோம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. உந்தம் இல்மா உட்பட விளங்காதவங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த உந்தம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு கீழே நாங்க பார்த்தது என்னடா, உந்தத்துக்கான சமன்பாடு தான் பார்த்தோம். ஒரு கணித்தல் சார்ந்த விஷயம் தானே இது. உந்தம், உந்தத்துக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டா திணிவு தர வேகம். உந்தத்துக்கான சமன்பாடு வந்து திணிவு தர வேகம். இதுல என்ன விசேஷம்டா, உந்தம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தீர்மானிக்கிறது. உந்தம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தீர்மானிக்கிறது அந்த குறிப்பிட்ட பொருளின் திணிவும் அது கொண்டு இருக்கிற வேகமும். சரியா? ஒரு பொருளோட பாரமும் அது கொண்டிருக்கிற வேகமும் தான் உந்தத்தை தீர்மானிக்குது. ஒரு பொருளோட திணிவும் வேகமும் தான் உந்தத்தை தீர்மானிக்கும். அப்போ இப்ப நாங்க அதுக்கு பார்த்தது, எந்த ஒரு பொருளும் மிக வேகமாக பயணிக்குமாக இருந்தால் அந்த பொருளோட உந்தம் அதிகம் அப்படிங்கறதுதான் நாங்க இந்த இடத்துல பாக்குற விஷயம். இப்ப நாங்க எப்படி இருப்போமே, நாங்க நின்று கொண்டிருக்கிறோம், தூரத்துல இருந்து ஒரு சின்ன ஆள் வேகமா ஓடி வரார், ஓடி வந்து எங்களை மோதுறார். மோதும் போது நாங்க ஒன்று கீழே விழுவோம், வீசுபட்டு விழுவோம், கொஞ்சம் 2 ஸ்டெப் பின்னாடி போவோம். அப்ப நாங்க அந்த மோதுபட்டு பின்னாடி போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையில அந்த 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 சிறுவர் வந்து எங்களை மோதுனது, அந்த மோதியதை தான் நாங்க இங்க உந்தம் என்று சொல்றோம். இல்மா விளங்குதா? ஓகே. அப்ப உந்தம் அப்படிங்கிறத எவ்வாறு கணிக்கலாம் என்றா, இந்த இதுதான் சமன்பாடு. சமன்பாடை மட்டும்தான் நீங்க மனனம் செய்ய போறீங்க. உந்தம் சமன் திணிவு தர வேகம். இதை கொண்டு உந்தத்திற்கான அலகு எவ்வாறு உருவாக்கப்படுதுண்டா, திணிவோட அலகு எங்க எல்லாருக்குமே தெரியும், கிலோகிராம். வேகத்தின் அலகு எங்க எல்லாருக்கும் தெரியும், மீட்டர் செகண்ட் -1. ஆக உந்தத்தின் ஓவரால் அலகு என்னன்னு கேட்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இது 2வது நோட். 3வது நோட் என்னண்டா, இந்த உந்தம் சார்ந்த கணித்தல்களை செய்யுது. இப்ப பாட புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கேள்விகள் இருந்தது. இப்ப நிறைய கேள்விகள் செய்திருந்தீங்க. நான் திரும்ப முதலாம் உதாரணத்தை கொஞ்சம் டச் அப் பண்ணி விடுறேன். என்ன முதலாம் உதாரணம்? ஒரு மோட்டார் வாகனத்தின் திணிவு 800 கிலோகிராம். மோட்டார் வாகனத்தின் திணிவு, மோட்டார் வாகனத்தின் திணிவு ஷோர்ட்டா போடுறேன். திணிவு வந்து 800 கிலோகிராம். 800 கிலோகிராம். அந்த மோட்டார் வாகனத்தின் வேகம் சொல்லி இருக்கிறாங்க பேப்பர்ல 5 மீட்டர் செகண்ட் -1. 5 மீட்டர் செகண்ட் -1. ஓகே. அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்க தரவு இவ்வளவுதான். ஒரு மோட்டார் வாகனத்தின் பாரம் திணிவு 800 கிலோகிராம். அந்த மோட்டார் வாகனம் போற ஸ்பீட் எவ்வளவுன்னு கேட்டா 5 மீட்டர் செகண்ட் -1. அப்ப அந்த மோட்டார் வாகனம் கொண்டு இருக்கிற உந்தம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப உந்தம் எவ்வளவுன்னு கேட்டா என்ன எங்களுக்கு தெரியும், உந்தத்துக்கான சமன்பாடு தெரியும். உந்தம் சமன் திணிவு தர வேகம். அப்ப சமன்பாடை போட்டாச்சு. சமன்பாடை போட்டாச்சு. திணிவு எவ்வளவு தந்திருக்கிறாங்க, 800 கிலோகிராம். அப்ப 800 கிலோகிராம் பெருக்கல் வேகம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 மீட்டர் செகண்ட் -1. ஆக 800ஐயும் 5ஐயும் நாங்க பெருக்கணும் என்றால் என்ன விட வரும், 4000.
கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? இல்மாவுக்கு கிளியரா? திரும்ப ஒருக்க விளங்கப்படுத்துங்க சார். ஓகேம்மா. என்னன்னு கேட்டா அவ்வளவுதான் விஷயம். ஒரு கணக்கு ஒன்று தந்திருக்காங்க எங்களுக்கு. ஒரு மோட்டார் பைக்கோட பாரம் திணிவு வந்து 800 கிலோகிராம். அதனுடைய வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட பாரம் 800 கிலோகிராம், போற ஸ்பீட் வந்து 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப அந்த மோட்டார் பைக்ல இருக்கக்கூடிய உந்தம் எவ்வளவு? உந்தம் எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு டிரெக்டா தெரியும், சமன்பாடு தெரியும். உந்தம் சமன் திணிவு தர வேகம். அப்ப திணிவுக்கு பதிலாக 800 பிரதிடுறோம், வேகத்துக்கு பதிலாக 5 பிரதிடுறோம். ஆக 800 5ஆல பெருக்குனா 4000. அவ்வளவுதான் விட. கொஞ்சம் சார் பார்த்துக்கோங்க. இது அப்ப திணிவையும் வேகத்தை சார் ஓமும் திணிவையும் வேகத்தையும் திணிவையும் வேகத்தையும் பெருக்கி வரவிடுத்தான் உந்தமா? அவ்வளவுதான். அதுதான் சரி. திணிவையும் வேகத்தையும் பெருக்க வரதுதான் உந்தம். குட். வேற என்ன டவுட்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சொல்லுங்க சார் அப்ப எல்லா கேள்வியிலையும் வேகமும் திணிவையும் அந்த நம்பர் படி தருவாங்களா சார்? அதான் இப்போ பாருங்க. இப்போ முதலாவது கேள்வியில 800 5 தந்திருக்காங்க. இரண்டாவது கேள்வியில 600 கிலோகிராம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் தந்திருக்கிறாங்க. பட் மூன்றாவது கேள்விகளை குழப்பி விட்டுட்டாங்க. மூன்றாவதுல கிலோகிராம் தரப்படவே இல்லை, 2 நியூட்டன் என்று தந்திருக்கிறாங்க. அதை பத்தி நாங்க படிக்கல, நானும் குழப்பி விட்டேன். அது இருக்கட்டும். நான்காவது கேள்வி கவனிங்க. உந்தம் 6 என்றும் திணிவு 500 என்றும் தந்திருக்காங்க. நான் அந்த கேள்வியை திரும்ப செஞ்சு காட்டுவோம். ஒருக்கா திரும்ப செஞ்சு காட்டுவோம். என்ன உந்தம் எவ்வளவாம்? 5வது கேள்வியை பாருங்க புத்தகத்துல. உந்தம் வந்து 6 என்று தந்திருக்காங்க. 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று தந்திருக்காங்க. அதனுடைய திணிவு தந்திருக்காங்க. பிள்ளை திணிவு தந்திருக்கிறாங்க 500 கிராம். இந்த பாருங்க, இங்க வேகம் தரப்படலையே. எங்கட இல்மா புரியுதா கேள்வி? இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை உந்தம் தந்திருக்கிறாங்க 6, திணிவு தந்திருக்கிறாங்க 500, வேகத்தை கேட்கிறாங்க. ஆக உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சமன்பாடை தீர்க்கும் போது 3 கணியங்கள் அங்க இருந்தா 3 தெரியா கணியங்கள், அந்த 3ல 2 தெரிஞ்ச கணியங்கள் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். அப்ப உந்தம் தெரியும் எவ்வளவு? 6. உந்ததுக்கு மேல 6 நான் போடுறேன். 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சமன் திணிவு தந்திருக்காங்க 500 கிராம். கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராம் கிலோகிராமுக்கு மாற்றப்படணும். அப்போ 500 கிராம் நீங்க கிலோவுக்கு மாத்தணும்டா 500 1000ஆல பிரிக்கணும். பெருக்கல் வேகம் தான் கேள்வி. அவ வேகம் தெரியாதுன்னு நான் v என்று போடுறேன். இனி உந்தம் தெரியும் எனக்கு 6 சமன் 500 1000ஆல வகுத்தா 0.5 பெருக்கல் v. இனி வேகத்தை காணணும் கேட்ட அந்த 0.5 சமனை கடந்து போகணும். தெரியும் நினைக்கிறேன், மேத்ஸ்ல படிச்சிருப்போம். அவ பெருக்கல் 0.5 அங்கால போனா பிரிக்கும். 6 பிரிக்கப்படும் 0.5ஆல சமன் வேகம். ஆக வேகம் சமன் எவ்வளவு வருது? 6 0.5ஆல வகுத்தா உங்களுக்கு விட வரும் 12 விட வரும் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கொஞ்சம் இந்த பெருக்கல் பிரித்தல் தசம சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பா மேத்ஸ்ட்ட கொஞ்சம் கேட்டு படிச்சு கொள்வதற்கு பாருங்க. நீங்க கிரேட் 7, 8 புக்ல இருக்க கொஞ்சம் கொஸ்டின் செஞ்சாவே போதுமானதாக இருக்கும். ஓகே இல்மா சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சார். இந்த பூஜ்ஜியத்தை வெட்டி சுருக்குறது மூலமா அப்படி காணலாம் தானே? ஏண்டா எனக்கு புரியல. எங்கட ஸ்ரீசாத் 500 1000 அதையா கேக்குறீங்க? ஓ சார், 1000ல இருக்கிற 2 சை வரையும் 500ல இருக்கிற 2 சை வரையும் வெட்டி வெட்டிடுவோம். அப்புறம் 10 5 எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு 2, அப்புறம் அங்கே 6ஆல பெருக்கணும். செய்யலாம். பாருங்க,
இருந்தாலும் ஒரு சரியான ஒரு நெறிமுறை இருக்கு எங்கட ஸ்ரீசாத் பிடிஞ்சல் அந்த பாருங்க 6 இருக்கு. ஸ்ரீசா சொல்லுங்க அடுத்த ஸ்டெப். தரபத்தா சார் இது இப்ப 1000 மேல் 500 தர ஓ 6. ஓகே ஓகே அப்படி செய்யலாம். 6 தர 1000 இல்லையா? ஓம் 6 தர 1000 பிரித்தல் 500 அப்படின்னு செய்யலாம். சமன் வி அப்படின்னு செய்யலாம். ஏன் 6 இங்கால சமனுக்கு இங்கால இருக்கு, 500 கீழே 1000. அப்ப 500 1000 பிரிக்குது. அப்ப 1000 கிட்ட வந்தா பெருக்குப்படும், 500 பிரிபடும். இனி இலவா சோல்வ் பண்ணிக்கொள்ளாமே. உங்களுக்கு தெரியும் 6 தர 1000 6000. 6000 நீங்க பிரிக்கணும் 500 பிரிச்சிங்கன்னா டிரெக்டா விட வரும். 6500 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 விட வரும். ஏதோ கணித்தல்களை நீங்க மிக இலகுவாகவும் வேகமாகவும் செய்து கொள்வதற்கு பழகிக்கொள்ளணும். இப்படித்தான் ஒரு முறையியல் இருக்குது என்று இந்த சமன்பாடு தீர்த்தலுக்கு ஒரு முறையியல் அப்படின்னு பாக்குறதுக்கு இல்ல. எது இலகுவான முறையியலோ அதை நீங்க கையாளலாம். தசம் என்ன மாத்தி செய்ய, பின்னமா வச்சு கொண்டு செய்ய கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க கிரேட் 10 பனையமா மே வந்துட்டதால இனி ஒரு 4-5 monthsல நீங்க 11 தானே 10 சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொன்று அடிப்படை கணித்தல்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, கணிதத்துல பிரச்சனை இருந்தா கட்டாயம் மெட்ஸர்ட்ட சொல்லி ஒரு தனி கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு செஷனா அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த தசம பெருக்கல் தசம பிரித்தெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று கொண்டு வரும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இல்மாட டவுட் கிளியர் அப்போ? ஓகே, அடுத்த தலைப்பு திணிவு நிறை. இதான் நான் கிரேட் 9ல படிப்பிச்சது. நான் அந்த நினைவுல தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஓகே, பார்த்துருங்க. திணிவு நிறை. திணிவு என்பதுக்கும் நிறைக்கும் இடையிலான தொடர்பு என்னங்கிறத நாங்க பார்ப்போம். இப்ப எங்கட பாஷையில சொன்னா திணிவுங்கிறது பாரம் என்று சொல்றோமே, அது நாங்க திணிவதான் பிள்ளைகள் கிலோகிராம்ல அளப்போம். திணிவு கிலோகிராம்ல அளக்கப்படும். திணிவோட அலகு கிலோகிராம், நிறையோட அலகு நியூட்டன். ஆக நிறை ஒரு வகையான விசையாகும். நிறை ஒரு வகையான விசை. நிறையும் விசையும் ஒன்றென்று எடுத்துக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே திணிவுக்கு பருமன் மாத்திரமே உண்டு, திசை இல்லை. பருமன் உண்டு, திசை இல்லை. நிறை அவ்வாறு இல்லை பிள்ளைகள். நிறைக்கு பருமனும் உண்டு, திசையும் உண்டு. ஆக திணி ஒரு எண்ணிக்கணியம், நிறை ஒரு காவிக்கணியம். பார்த்துக்கோங்க, திணிவுக்கு நிறைக்கு இடையிலான வேறுபாடு. திணிவு கிலோகிராமினால் அளக்கப்படும், நிறை நியூட்டனினால் அளக்கப்படும். திணிவுக்கு பருமன் உண்டு, திசை இல்லை. ஆக எண்ணி. நிறைக்கு பருமன் திசை இரண்டும் உண்டு, ஆக காவி. இதுதான் முக்கியமான கடைசி. திணிவு எங்கு சென்றாலும் மாறாது. நீங்க இலங்கையில இருந்தாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, விண்வெளிக்கு போனாலும் திணிவு மாறாது, நிறை மாறும். இடத்துக்கு இடம் நிறை மாறும். ஏனென்றால் நிறையை தீர்மானிப்பது அந்த ஈர்ப்பு விசை. சரி, ஈர்ப்பு விசை என்றா பூமியில இருக்கிற ஈர்ப்பு விசை பூமியை விட்டு கொஞ்சம் நாங்க மேல் எழும்போது அதன் ஈர்ப்பு விசை படிப்படியாக குறையும். மழை உச்சிக்கு போனா அங்கு ஈர்ப்பு விசை ஒப்புட்டளவுல கொஞ்சம் குறையும். நீங்க ஒரு விண்வெளி வீரராக வளிமண்டலத்தை கடக்கும் போது பாரிய அளவுல புவியீர்ப்பு விசையை நீங்க குறைக்க நேரிடும், குறையும். நீங்க பார்த்திருப்பீங்க, சந்திரன்ல எல்லாம் போக அங்க ஈர்ப்பு விசை மிக குறைவு. ஆக அந்த விசை ஈர்ப்பு விசை மாற மாற நிறை மாறும். உங்களுடைய திணிவு 1 கிலோகிராம் என்றால், சரி, உங்களுடைய திணிவு 1 கிலோகிராம் என்று சொன்னால் உங்களுடைய நிறை 10 நியூட்டன் ஆகும். ஏன்னு கேட்டா இந்த புவியீர்ப்பு விசை
அன்னளவாக 10 நியூட்டன். நாங்க இது கிரேட் 9லையும் படிச்சிருக்கிறோம். சரியான விட 9.8. ஆனா இங்க 10 என்று நாங்க பாக்குறோம். அப்போ 1 கிலோகிராம் திணிவு கொண்ட ஒரு பொருளின் நிறை எவ்வளவுண்டா 10 நியூட்டன். பூமியில், நான் திரும்ப சொல்றேன், பூமி மீது 10 நியூட்டன். இதோடு சம்பந்தப்பட்ட சின்ன கொஞ்சம் உதாரணங்களை பார்த்துக் கொள்வோம். ஒரு 22 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் என்று சொன்னால் அதனுடைய நிறை எவ்வளவா இருக்கும்? இன்டு 10 எவ்வளவு? 220 நியூட்டன். 220 நியூட்டனாக இருக்கும். 436 கிலோகிராம் திணிவு கொண்ட ஒரு பொருளாக இருந்தால் அதனுடைய நிறை 4360. 4360 நியூட்டனாக இருக்கும். 100 கிராம் கொண்ட ஒரு பொருளுடைய நிறை 1 நியூட்டன். வெரி குட். ஏன் 100 கிராம் என்பது 1 நியூட்டனாக மாறியது என்று கேட்டால் 100 கிராம் என்ற ஒரு விடயத்தை நாங்க கிலோகிராமுக்கு மாத்தணுங்கிற ஒரு கண்டென்ட் எங்களுக்கு தெரியும். 100 கிராம் பார்த்துக்கோங்க. 100 கிராம் நாங்க இது டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். 100 கிராம் 100 கிராம கிலோக்கு மாத்த 1000ஆல பிரிக்கணும். 100 கிராம கிலோக்கு மாத்தினீங்கடா 1000ஆல பிரிச்சிங்கடா உங்களுக்கு வரும் 0.1 கிலோகிராம் என்று வரும். அந்த 0.1 கிலோகிராம தான் நாங்க என்ன செய்யலாம்? 10ஆல பெருக்கி நியூட்டனாக மாத்தலாம். 0.1 10ஆல பெருக்கினா விட வரும் 1 நியூட்டன். ரொம்ப கவனமா பாருங்க. எங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஒரு 300 கிராம நியூட்டனுக்கு மாத்துங்க பாப்போம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சார் 3 நியூட்டன். 3 நியூட்டன். 300 கிராம் என்றால் 0.3 கிலோகிராம். அப்ப 0.3 கிலோகிராம 10ஆல பெருக்கினா விட வரும் 3 நியூட்டன். இன்னொரு கேள்வியும் போடுவோம். அப்போ 5 கிராம் கண்டுபிடிங்க. 5 கிராமோட நிறைய காணுங்க. 12 கிராம். இது 2 நியூட்டன் பெருமானத்தை காணுங்க பாப்பா. 0.5 நியூட்டன். யாரோ சொல்றாங்க 0.5 நியூட்டனா. எனக்கு தெரியல, நான் போறேன். நீங்க சொல்றேன், நான் போறேன். 0.5 நியூட்டன் என்று ஒரு விட வந்தது. தெரியல, போட்டு வச்சுக்கேன் பாப்பா. செக் பண்ணி பார்ப்போம் அந்த விட சரியான்ட்டு. 5 கிராம் என்று சொன்னால் அதன் செய்முறையை நாங்க பார்ப்போம். 5 கிராம் 5 கிராம் என்று சொன்னால் முதல்ல அத கிலோவுக்கு மாத்தணும். கிலோவுக்கு மாத்திரண்டா 5 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சா ஒரு தசமன்ல ஒரு விட வரும் எங்களுக்கு. அப்ப 5 பிரித்தல் 1000 என்று சொன்னா பிரிச்சு பார்க்கலாம். நீங்க கிலோகிராம் வரும். அந்த கிலோகிராம் நீங்க 10 புவியீர்ப்பு ஆர்முடுகள் அல்லது புவியீர்ப்பு விசை 10ஆல பெருக்கணும். பெருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த 0 வெட்டுப்படும். ஆக எங்களுக்கு விட வரும் 5 கீழ் 100 நியூட்டன் என்று விட வரும். பின்னமா போட்டா 5 100ஆல வகுத்து பாத்தீங்கன்னா தசமன் கிடைக்கும். 0.5 நியூட்டனா. பூஜ்ஜியம் தசம் 0.5 நியூட்டன். எப்படி வந்தது விட? பாடம் மெட்ஸ் கிளாஸா போயிடுச்சு போல இல்லையா? பாருங்க, 5 கிராம நீங்க 1000ஆல பிரிச்சிங்கடா தான் கிலோகிராமா கிடைக்கும். அந்த கிலோகிராம தான் நீங்க 10ஆல பெருக்குனா நிறை கிடைக்கும். அதாவது கிராம கிலோகிராமுக்கு மாத்திட்டு தான் நீங்க 10ஆல பெருக்கணும். அப்ப இந்த 0 நீங்க சுருக்கப்பட்டா 10ஆல பிரிச்சு விட்டா 5 கீழ் 100 என்று விட வந்திருக்கு. தான் நியூட்டன். 5 கீழ் 100 நியூட்டன் பின்னமா போட்டா
தசமத்துல மாத்தினா 5 100ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு விட வரும் 0.05 நியூட்டன் விட வரும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 12 கிராம்டா முதல்ல கிலோவுக்கு மாத்துவோம். அதை நாங்க கிலோவுக்கு மாத்துறதுக்கு 1000ஆல பிரிப்போம். பிரிச்சா கிலோகிராம் வந்துடும். அதை நிறைக்கு மாத்த 10ஆல இருக்கும். 10ல இருக்க 10ஆல பிரிக்கிறோம். இங்க 10ஆல பிரிச்சா விட வருது 12/100 விட வருது. 12/100. ஸோ 12 நீங்க 100ஆல வகுத்தீங்கன்னா விட வரும் 0.12 நியூட்டன். 0.12 நியூட்டன். இந்த அளவு தசமங்களை கொடுத்து குழப்ப மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சிருக்கணும். யாராவது ஒரு சின்ன ஆள் வந்து கேட்டா 9ஆம் ஒரு தம்பி ஒரு ஆள் கேட்டு வந்தா சொல்லி கொடுக்கணுமே நாங்க. அதுக்கு நாங்க தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி கொஞ்சம் மாத்தி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். திணிவு நிறை என்ன சத்தம் காணும். ஓகே கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமா? ஓகே. அப்ப இப்படி பார்ப்போம். பின்வரும் இது வருது பிள்ளைல ஓலவேல கொஸ்டின்ல வருது. பின்வரும் திணிவுகளை நிறைகளாக மாற்றுக. 45 கிலோகிராம், 12 கிலோகிராம், 5 கிலோகிராம், 20 கிராம், 7 கிராம். எங்க இந்த நான் 5 கேள்வியை மட்டும் செய்யுங்க பாப்போம். குயிக்கா இதை டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த இதுல இருக்க இன்னொரு ஒரு சின்ன தலைப்பு மட்டும் இருக்கு. அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். இல்ல சார். செய்யுங்க. இதுல இந்த கிராம் திணிவுகளை கொடுத்துதான் ஓலவெல்ல சில நேரங்கள்ல பாட்டூல கேள்விகள் வருது. இன்னொன்று பகுதி 1லயும் கேள்விகள் வாரது இருக்கே, கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளாங்க. பகுதி 1ல கேள்விகளும் இருக்கு. ஓ சாரி, நாற்பத்தி 5 கிலோகிராம், 12 கிலோகிராம், 5 கிலோகிராம், 20 கிராம், 7 கிராம். அந்த கிராம் தான் கொஞ்சம் முக்கியம். அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, 45 கிலோகிராம் என்றால் 45 கிலோகிராம் 450 நியூட்டன் என்று விட வந்துடும் இல்லையா? டிரெக்டா 450 நியூட்டன் இன்டு 10 அளவு இருக்கிறது. 12 கிலோகிராம் என்றால் 120 நியூட்டன் டிரெக்டாக விட வரும். 5 கிலோகிராம் என்று சொன்னா 50 நியூட்டன் என்று டிரெக்டா விட வந்துடும். ஆனால் பிரச்சனை இருக்கு, கிராம்ல தரப்படும் போது நாங்க அவ்வாறு 10ஆல நேரடியாக பெருக்க முடியாது. கிலோகிராமுக்கு மாத்தணும். நிறைய விஷயத்துல கவனிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் நன்கு ஃபார்முலா பாடமாக்கிட்டு வந்துருவாங்க, சமன்பாடுகள் தெரியும்.
சரியாக பிரதீடுகளும் செய்திருவாங்க. என்ன பிரச்சனை? சரியா பெருக்கல் எல்லாம் செய்திருவாங்க. போட்ட அலகுகள்ல பிரச்சனை இருக்கு. ஏண்டா அநேகமா இப்ப கிராம்ல அநேகமா நாங்க விஞ்ஞானத்துல கிராம கொண்டு கணக்குகள் செய்யறது இல்ல. எஃப் சமன் எம்ஏ, எம் என்பது கிலோகிராம்ல தரப்பட்டிருக்கணும், கிராம்ல போட்டு செய்ய முடியாது. உந்தம் சமன் திணிவு தர வேகம், திணிவு கிலோகிராம்ல இருக்கணும். இந்த இடத்துலயும் அப்படிதான். இப்ப நான் உங்களுக்கு அடுத்து ஒரு 3 தடவை ஓலைவில் வந்த ஒரே கேள்வியை நான் திரும்ப இப்ப போடுவேன், அடுத்து போடுவேன். இப்ப நான் நீங்க பார்க்கலாம். அப்ப கிலோகிராமுக்கு மாத்தணும். அப்ப 20 கிலோகிராம 20 கிராம கிலோகிராமுக்கு மாத்தினாங்க. 20ங்கிற கிராம 1000 அளவு வைக்கணும். இதுதானே கிரேட் 3, 4 படிச்சது தானே. கொஞ்சம் பாருங்க, மறந்துருக்கும். ஏன்னா பயன்பாட்டுல இல்லையே இது. கிராம கிலோவுக்கு மாத்த 1000 அளவு பிரிப்போம். அதை நிறைக்கு மாத்த 10 அளவு இருக்கும். பெருக்கினீங்க விட வரும் 0 வெட்டுப்படும் 0.2 நியூட்டனா. ஆம் சார். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. டபர் 2 1000 பிரிக்கிறோம், கிலோவுக்கு மாத்த 10 பெருக்கிறோம், நிறைக்கு மாத்த. இந்த 10 பிரிச்சா உண்டு, இங்கே வெட்டினா உண்டு. அப்ப 2 கீழ் 100 வருது விட. 2 கீழ் 100 இல்லையா? நானும் மாத்தி போட்டேன் போல விடையே. இந்த விட பிள்ளை இல்லையா? ஓ 20 தானே. சரியா 20 கிராம் தான். சரியா 20 கிராம் 2 போட்டேன். சாரி 20 கிராம். அப்ப 20 10 பிரிச்சா 2, 100 10 வச்சீங்கன்னா 10. அப்ப 2 கீழ் 10 வருது விட. 2 கீழ் 10, 2 10 வகுத்தீங்கன்னா அந்த பாருங்க எப்படி பின்னத்தை தசமம் மாத்துறது. 2 10 வகுத்தீங்கன்னா 2ல 10 இல்ல 0. 20ல தசம் குத்துவோம். 20ல 2 10கள் இருக்கு. ஆக விட 0.2 0.2 நியூட்டன் விட. எப்படி வந்ததுங்கிறத மெத்தட்ஸை பார்த்துக்கோங்க. அதே போல 7 கிராம் என்று சொல்லும் போது 7 1000 வகுத்துட்டு 10 பெருக்கும். இந்த 10 பெருக்க காரணம் உங்களுக்கு தெரியும். அப்ப 7 1000 வகுத்துட்டு 10 பெருக்குனீங்கடா உங்களுக்கான நிறை கிடைக்கும். கவனமா விலங்கி கொள்ளணும். மனநம் பண்ணாங்க 10 பெருக்கணும் 1000 அப்படியெல்லாம் இல்ல. என்ன செய்யணுங்கிறத விளங்கி படிங்க. 7 100 பிரிச்சிங்கடா உங்களுக்கு விட வரும் 0.07 நியூட்டன். என்ன மாதிரி விடைகள் சரியா விளங்குனதா? செய்யலாமா? ஓ சார் செய்யலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஓகே, இது எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ், முழுக்க கணிதம் சார்ந்த விடயங்கள் இதெல்லாம். ஓகே, அடுத்த விஷயம் இதுல என்னன்னு கேட்டா கடைசி இதுல நான் ஆல்ரெடி முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, திணிவு என்பது உலகத்துல எங்கு போனாலும் திணிவு என்பது மாறாது. இப்ப நாளைக்கு எங்களை ஸ்ரீசாத் விஞ்ஞான துறையில மிக பாரிய அளவுல சாதிச்சு நாளைக்கு ஒரு விண்வெளி வீரரா போராட வச்சுக்கொள்வோமே. அவங்கள ஸ்ரீசாத்திட்ட அந்த நேரம் அவருடைய திணிவு கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோகிராம் இருக்கு. அப்ப ஸ்ரீசாத் இலங்கையில நாசா அமெரிக்காவில மிக முக்கியமான விண்வெளி ஆய்வு மத்திய நிலையம் நாசாவுக்கு போற. நாசாவில் இருக்க அவருடைய பாரம் திணிவு 55 கிலோகிராம் 550 நியூட்டன் நிற. இதே எங்களை ஸ்ரீசாத் சந்திரனுக்கு போறார் ஆய்வுகள் நிமித்தம். சந்திரனுக்கு போனாலும் அவருடைய திணிவு 55 கிலோகிராம் தான். ஆனால் நிறை மாறும். காரணம் என்னன்னு கேட்டா அதான் படிக்க போறோம். இப்போ கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இது முடிஞ்சதுண்டா இந்த பாடம் முடிஞ்சதாக அர்த்தம். ஓகே, பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம். இது அடிக்கடி பகுதி 1 கேள்விகளை வாருது. ஒரே விட சும்மா வைப்போம். எங்களை ஸ்ரீசாத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்க ஸ்ரீசாத்தோட திணிவு 60 கிலோகிராம் எடுத்துக்கொள்வோம். சரி, ஈஸிக்கு போறேன். 60 கிலோகிராம் 60 கிலோகிராம் 60 கிலோகிராம். ஸ்ரீசாத்தோட திணிவு 60 கிலோகிராம்.
ஒரு மனிதனின் திணிவு 60 கிலோகிராம் ஆகும். அந்த மனிதனின் நிறை எவ்வளவு என்று கேள்வி கேட்கிறாங்க. முதலாவது, பூமியில் நிறை எவ்வளவு? 600 நியூட்டன். ஏற்றுக்கொள்வீங்களா? ஓம் சார். அந்த மனிதன் நிறை 600 நியூட்டன். 600 நியூட்டன். எஸ். புவி மீது அந்த மனிதனின் நிறை 600 நியூட்டன். இந்த மனிதன் சந்திரனுக்கு செல்லும் போது அவனுடைய திணிவு மாறாது பிள்ளைகள். நிறை எவ்வளவுன்னு கேட்டா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, பூமியோட ஈர்ப்பு மாதிரி புவியின் ஈர்ப்பு கூடவா சந்திரனின் ஈர்ப்பு கூடவா? என்ன நினைக்கிறீங்க? புவியிடுதான் சார். எஸ். சந்திரன்ல ஈர்ப்பு குறைவு. பூமியின் ஈர்ப்பு மாதிரி சந்திரனின் ஈர்ப்பு 1/6. பூமியோட ஈர்ப்பில் 1/6 மடங்கு. அப்போ பூமியில 6 சந்திரன்ல 1. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு என்ன, சந்திரனில் ஈர்ப்பு எவ்வளவு? 1/6. அப்போ பூமியில உள்ள எங்கட ஸ்ரீசாத்திர நிறை 600 நியூட்டன் என்று சொன்னால் சந்திரனில் எவ்வளவுன்னு கேட்டா பூமியில் இருப்பது போல் 1/6 மடங்கு. அப்ப பூமியில இருக்கிறது எவ்வளவு? 600. அதில் 1/6 மடங்குண்டா 6. ஆக 600 6ஆல பிரிச்சுட்டு 1ஆல பெருக்கின விட வரும். சந்திரன்ல எங்கட ஸ்ரீசாத்திர நிறை 100 நியூட்டன். இது நான் நினைக்கிறேன் ஒரு 2 தடவை இதே வினா ஓலைவெல்ல பகுதி 1க்கு வந்த கேள்வி. குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்போ பூமி மீது வாழக்கூடிய ஒரு மனிதனின் நிறை சந்திரனில் எவ்வளவுன்னு கேட்டா பூமியில் உள்ள நிறையில் 1/6. பூமி மீது உள்ள நிறையில் 1/6. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க, நான் அதை செய்து காட்டுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு நம்பர் போடுவோம் இல்லையா? எப்படி போடலாம்? ஓகே, நாங்க ஒரு இலக்கம் போடுவோம். உதாரணத்துக்கு பூமி மீது 30 கிலோகிராம் திணி உள்ள ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருளின் நிறை பூமியில் எவ்வளவுன்னு கேட்டா 300 நியூட்டன். அந்த பொருள் சந்திரனில் என்ன நிறைன்னு கேட்டா 300 நியூட்டன்ல 6/1. அப்ப 6/1. அப்ப 300ல் 6/1 என்ன பிள்ளைகள் விட? 50 நியூட்டன். 50 நியூட்டன் சுருக்குனீங்களா? அப்போ 30 கிலோகிராம்ல ஒரு பொருள் பூமியிலும் 30 கிலோ தான், சந்திரனிலும் 30 கிலோ தான். திணிவு மாறாது. நிறை பூமியில 300 நியூட்டன், சந்திரனில் 50 நியூட்டன். காரணம், பூமி போல சந்திரனில் ஈர்ப்பு 1/6 அல்லது 1/6 மடங்கு. இதான் இந்த பாடத்தின் கடைசி பகுதி. இதுல அடிக்கடி கேள்வி வாருது, நோமலாவே கேள்வி வாருது. கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் கேட்டா இந்த பாட புத்தகத்தில் இருக்க பயிற்சிகளை ஒரு சின்ன ரஃப் பேப்பர்ல செய்து பார்க்கணும். கட்டாயம் செய்யணும், மாற்று கருத்து கிடையாது. இதுகள் செய்யறது உங்களுக்கு இந்த இதுல தந்திருக்கிறாங்க, மிக பிரயோசனமாக அமையும். இதா பாருங்க இருக்கு, நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிங்கிறது மிக சிறப்பான பயிற்சி உண்டு. ஃபுல்லா நீங்க கொஞ்சம் இருந்து இதை செய்து கொள்றது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த 9வது கேள்வியை தான் இப்ப நான் செய்து விட்டேன். இது நான் எனக்கு தெரிய ஒரு 2 தடவையோ 3 தடவையோ ஓலைவேளை இதே கேள்வி வந்திருக்கு பார்ட் 1க்கு. அப்போ ஒரு புள்ளி 1 ரொம்ப சிம்பிளா யோசிக்காங்க. ஒன்று அப்படிங்கிற விடயம் மிக பிரபல்யமாய்கொண்டு இருக்கு அண்மை காலத்துல. ஒன்று என்பது பல தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கு. 34 புள்ளிகள் எடுக்கிற ஒரு ஆளுக்கு தான் தெரியும் 35 ஒன்றிட முக்கியத்துவம். அப்ப கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன பார்க்க இருக்கிறோங்கிறத லைட்டா சிம்பிளா சொல்லி விடுறேன். அப்ப க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட பாட புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன மாதிரி ஸ்ரீசாத் படிக்கிறீங்களா வீட்டுல? ஓம் சார். ஸ்கூல்ல என்ன சிலபஸ் போயிட்டு இருக்குங்கடா ஸ்ரீசாத்? சார் நியூட்டன் விதி. ஓகே, அப்ப பேரலா போயிட்டு இருக்கோம். ஸ்கூலும் எங்கட சக்சஸும் பேரலா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த நேரம் நாங்க 8ஆம் பாடத்துக்கு போயிருக்கணும் ஸ்ரீசாத். ஓ சார், கால ஒழுங்கமைப்பு தான். அங்க போயிருக்கணும். ஆனால் ஓகே, நான் கொண்டு போயிருவேன், பிரச்சனை இல்லை. நான் ஒரு நாளுக்கு ஒரு யூனிட், இப்போ உராய்வெல்லாம் ஒரே நாள்ல முடிச்சு விட்டுருவேன்.
அங்கிட்டு களம் ஒரு 2-3 days எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அது முக்கியமான பாடம். மற்றபடி ஓரளவு போயிட்டோம்னா பிக்கப் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பட் புதிதாக நீங்க தேடி படிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஏற்கனவே படித்து முடித்த விடயத்தை ரிப்பீட் மோட்ல பார்த்து கொண்டே இருங்க. அழகா டைம் டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகுங்க எக்ஸாமுக்கு, ஓ லெவலுக்கு. அழகா ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சின்ன விஷயம் வேண்டாம், நீங்க ஸ்கூல்ல படிக்கலாம், வேறு பிரைவேட் டியூஷன்ஸுக்கு போகலாம், இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். எங்களை சக்சஸ்க்கு நீங்க வாரீங்க. இது மாத்திரம் போதுமானதாக இருக்காது. கட்டாயம் செல்ஃப் லேர்னிங் முக்கியம், சுய கற்றல் மிக முக்கியம். சுயமாக நீங்க இருந்து படிக்கணும், அதை மனதில் கொள்ளுங்க. சரியா? அது ரொம்ப முக்கியம். ரேஷ்மி எக்ஸலன்ட், 97 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ரேஷ்மி எத்தனை யூனிட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல? எத்தனை அழகுகள் வந்து இருந்தது எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கொள்ளாமா? 6 அலகுகள் இருந்ததா என்ன மாதிரி பேப்பர்? ஓகே, நல்லது, சந்தோஷமான விஷயம். ரேஷ்மி மார்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பிள்ளைகள், உங்களோட பேப்பர் மாதிரியும் தெரியணும், பேப்பரோட மாதிரியும் தெரியணும். பகுதி ஒன்றுக்கு 40 MCQ இருக்கணும், ஞாபகத்தில் கொடுங்க. இப்போ நீங்கள் கிரேட் 9 வரைக்கும் 20, 15, 25, 30 செய்திருப்பீங்க. கிரேட் 10க்கு 40 பகுதி ஒன்று வினாக்கள் நாங்கள் கோடு போட்டிருக்கணும். ஒரு பகுதி ஒன்று வினாக்கு 1 புள்ளி, 1 மணித்தியாலம் தனியாக நடக்கணும், செப்பரேட்டா நடக்கும். அநேகமாக அப்படி நடக்காது ஃபர்ஸ்ட் டேர்ம், பட் நான் அப்படித்தான் செய்யறது. ஏண்டா ஓலெவல் மோட்டது தான். பகுதி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், அமைப்பு கட்டுரை, கட்டுரை வினாக்கள் 2. அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 3 மணித்தியாலம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த 3 மணித்தியால வினாக்கள்ல அமைப்பு கட்டுரை என்பது முழுமையாக நீங்க விடையளிக்க வேண்டியது, பேப்பர்ல எழுதணும். 30 புள்ளிகள் 100க்கு, பட் 200க்கு தான் போடுவாங்க, 60. அங்கால கட்டுரை வினாண்டு 5 இருக்கும், அதுல 3 விரும்பியது தெரிவு வினாக்கள் இப்ப வராது, என்ன நாங்க அவ்வளவு படிக்கல. இதான் ஒரிஜினல் பேப்பர். இந்த 4 மணித்தியால பேப்பர்ல தான் நாங்க எங்களோட புள்ளிகளை கணக்கு போடணும், எந்த அளவு நாங்க எடுக்கிறோம்ங்கிறது. ஓகே, நாங்க வெகு விரைவில் பேப்பரோட சந்திப்போம். நான் எனக்கு ஒரு 1 month தாங்க, மே எண்டுல உங்களுக்கு ஒரிஜினல் பேப்பர் ஒன்று தான். ஸ்ரீசாத் சொல்லுங்க, என்ன சொல்ல வாரீங்க? சார் எங்களுக்கு 6 பாடம் வந்தது, நீங்க சொன்ன மாதிரி 4 மணி நடந்துச்சு சார். மார்க்ஸ் 68. சூப்பர் சூப்பர் சூப்பர். 6 பாடங்களை உள்ளடக்கி ஸ்ரீசாத் இந்த மாதிரியான ஒரு மாடல் பேப்பர்ல நீங்க 60+ எடுத்திருக்கீங்க, நல்லா. பட் ட்ரை பண்ணுவோம் 80+ எடுப்போம் ஸ்ரீசாத். ஸ்ரீசாத்துக்கு அந்த கொள்ளளவு திறன் இருக்கு ஸ்ரீசாத். ஓகே சார். அப்போ அதான் இப்பல இருந்தே ஒரு அழகான ஒரு திட்டமிடல் செய்து கொள்ளுங்க. கடைசி நேரம் படிக்கணும்னு நினைக்காதீங்க, தலை சுத்தும். சயின்ஸ் எல்லாம் கஷ்டம் இல்லை, சரி ஈஸி. பட் 10 முக்கியம். நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன், பரவாயில்ல. ஆனால் முக்கியமானது என்ன, நான் கூடுதலா ஸ்கூல்ல படிப்பிக்கிற பிள்ளைகள் பாக்குறோம், நிறைய டியூஷன்ஸ்ல பாக்குறோம். 11ல வந்து இந்த மெய்க்கு பிற்பாடு இடர்படுவாங்க, 10 சிலபஸ் தெரியாம இடர்படுவாங்க. ஐயோ இது எப்படி செய்யறேன்னு தெரியலையே சார், மறந்துட்டோமே என்று யோசிப்பாங்க. 10 சரியா படிப்பு கேட்க அழகாக படிச்சு கொள்ளுங்கள். ஓகே, நான் சொல்ல வாரது அடுத்த பாடம் உராய்வு. உராய்வு சம்பந்தமாக நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். உராய்வுக்கு எங்கட மொழியில ஒரு சொல் கொடுத்த வேண்டாம், என்ன கொடுக்கலாம்? எங்கட பாஷையில ஒரு விளக்கம் கொடுப்போமே. உராய்வுங்கிறது ஒரு விஞ்ஞான பதம், இப்படி எங்கட பாஷையில ஒன்று கொடுப்போமே, என்ன உராய்வு? விஞ்ஞான. ஓ சொல்லுங்க ஸ்ரீசாத். தடைன்னு சொன்னேன். ஓகே, இப்பதான் விசையண்டா, விசை என்று சொன்னா விஞ்ஞானம் குழப்பிடும். என்னடா விசை, உந்தம், குழப்பம். உராய்வு என்பது கரடு முரடு தன்மை. கரடு முரடு தன்மை, கரடு முரடு தன்மை எங்கு அதிகமோ அங்கு உராய்வு அதிகம். எங்கு கரடு முரடு தன்மை குறைவாக இருந்து வழுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அது உராய்வு குறைவு. சும்மா சொல்லுங்க பாப்போம், எங்கு உராய்வு கூட, ஒரு இடம் சொல்லுங்க சார். பூசாத சுவர், நிலம். ஓகே, ஆஞ்சம் முடிஞ்சது. எங்கு உராய்வு குறைவு? தார் ரோட், மேசை. இந்த காலங்கள்ல, மழை காலங்கள்ல பாதை எப்படி இருக்கும், உராய்வு கூடவா குறையவா?
சுபி ஏதோ சொல்ல வந்தீங்கம்மா, சொல்லுங்க. ஒன்றுமில்லை சார். ஓகேம்மா. எங்கு வழுக்குகின்றதோ, எங்க வலிக்கிட்டு விழுறோமோ அது உராய்வு குறைவு. சார் மார்பிள் மழை காலங்கள் பதிக்கப்பட்ட ஸ்ரீசாத், மார்பிள் பதிக்கப்பட்ட இடம். ஓ உராய்வு குறைவு. எங்கு கரடு முரடு அதிகமோ அங்கு உராய்வு அதிகம். அதை பத்தி படிக்க இருக்கிறோம். எங்கு அன்றாட வாழ்க்கையில உராய்வு அதிகரிக்கிறோம், எங்கு குறைக்கிறோம் என்று படிக்க இருக்கிறோம். அடுத்து உராய்வு என்ற என்னன்னு படிப்போம். பிறகு உராய்வோட 3 வகை இருக்கு. அந்த 3 வகையோட சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு பரிசோதனை இருக்கு. அதோட இந்த பாடம் முடியுது. சின்ன ஒரு பாடம். அநேகமா அடுத்த கிளாஸ் இதை முடிச்சிருவேன். முடிச்சிட்டேன் என்றால் அங்கால உங்களுக்கு வேகமாக நாங்க களம்ங்கிற மிக அழகான ஒரு பாடத்துக்குள்ள போக முடியும். ஸோ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு உந்தம் திணிவு நிறை பார்த்தோம். அந்த 3வது பாடம் கொஞ்சம் அந்த நியூட்டன் இயக்க விதிகளை கொஞ்சம் ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தோம். கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா திரும்ப சொல்றது சக்சஸ் ஆன்லைன் கிளாஸை உங்களுடைய மீட்டல் வகுப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, அதோட நாங்கள் இன்றைக்கு கிளாஸ் ரெப் பண்ணுவோம். குட் நைட் எல்லாருக்கும். God bless you. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட். Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Good night. Good night. Thank you.